ஒரு காட்டுல ஒரு பெரிய எறும்பு கூட்டமே வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு ராணி கிளேரா ரொம்ப கருணையுள்ள கொண்டவ. ஆனா அவளுடைய சேவகி வெரோனிகா ரொம்ப திமிரு பிடிச்சவ. அப்போ ஒரு நாள் கிளேரா அதோட காட்டை விட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டத்தோட போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஓநாய்கள் நடக்கிற அந்த சத்தம் கிளேராவோட காதுல விழுந்துச்சு. சீக்கிரமா எல்லாரும் இங்க இருந்து போங்க. ஆனா வெரோனிகா மட்டும் போகவே இல்ல. என்ன வெரோனிகா இது, எதுக்கு இவ்வளவு அனுப்பிடிக்கிற? நீ சீக்கிரமா இங்க இருந்து போ. அப்படி இல்லைன்னா ஓநாய்கள் பாத்தது கடையில மாட்டி நீ செத்து போயிடுவ இல்லையா? ஒவ்வொரு தடவையும் நாம ஏன் நம்மளுடைய வழிய மாத்திக்க வேண்டியிருக்கு? இதுக்கு பதில் உனக்கு நல்லாவே தெரியும் வெரோனிகா. நாம எல்லா விலங்குகளை விட ரொம்ப சின்ன விலங்குதான். இல்ல மகாராணி, நான் இங்க இருந்து போக மாட்டேன். இது என் கட்டளை வெரோனிகா. இங்க இருந்து உடனே போ, இல்லனா நீ செத்து போயிடுவ. கிளேரா அப்படி சொன்னதை கேட்டு வெரோனிகா கோவமா அங்கிருந்து போனா. வீட்டுக்கு வந்ததோ கிளேரா ரொம்பவும் கோவமா வெரோனிகாவை பார்த்து சொல்லிச்சு, உனக்கு உன்னுடைய உயிரை பத்தி கவலை இருக்கா இல்லையா? எனக்கு புரியாத விஷயம் ஒண்ணுதான், நாம ஏன் இன்னும் இவ்வளவு சின்னதா இருக்கோம்? மத்த விலங்குகள் மாதிரி பெருசா நம்மளால வளர முடியாதா? உனக்கு புரிய வச்சு எனக்கு போதுன்னு ஆயிடுச்சு வெரோனிகா. இந்த பகல் கனவு காண்றதெல்லாம் விட்டுடு. நாம இவ்வளவுதான். ஏன் முடியாது? இந்த உலகத்துல முடியாது அப்படிங்கறது ஒண்ணு கிடையவே கிடையாது. நிச்சயமா நானும் ஒரு நாள் எல்லா விலங்குகளை விட பெரிய விலங்கா மாறுவேன். அன்னைக்கு அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு பாடத்தை கத்து கொடுப்பேன். வெரோனிகா அப்படி சொன்னதை கேட்டு அங்க இருக்கிற எல்லா எறும்புகளும் அவளை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ சிரிக்கிறவங்க எல்லாரும் சிரிச்சுக்கோங்க. ஆனா ஒரு நாள் நான் எப்ப உருவத்துல பெருசா வளர்றேனோ அப்போ உங்க எல்லாருக்கும் ராணியா நான் தான் இருப்பேன். இப்படி சொல்லி வெரோனிகா ரொம்ப கோவமா காட்டுக்குள்ள போயிட்டா. அப்ப யானை ரொம்ப சந்தோஷமா வழியில நடந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அது வெரோனிகாவை மிதிக்கிறதுக்குள்ளாரியே வெரோனிகா பயந்து போய் பின்னாடி தள்ளி நின்னுட்டா. அட, கடவுள் உனக்கு இவ்வளவு பெரிய உருவம் கொடுத்திருக்கான, அதுக்கு அர்த்தம் நீ எங்க வேணாலும் கண்ணு மூடி கால் வைக்கலான்னு இல்ல. எறும்போட குரல் கேட்ட உடனேயே யானை அங்க இங்கன்னு பாத்துச்சு. அப்போ யானை இப்படி கேட்டுச்சு, எப்படி யார் சொல்றது? எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. உன்னுடைய கண்ணை நல்லா திறந்து கீழே பாரு, அப்போ உனக்கு நான் தெரியவேன். அப்போ யானை உடனே கீழே குனிஞ்சு பாத்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எறும்பு ரொம்ப கோபத்தோட நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ யானை, என்ன மன்னிச்சிரு எறும்பு, நான் உன்னை பார்க்கவே இல்ல. சரியா போச்சு, நானும் உன்னை பாத்துருக்கலனா இந்நேரம் கடவுள் கிட்ட போய் நான் சேர்ந்திருப்பேன்ல. தப்பு உன்னுடையது. நீ இந்த இடத்துல வந்திருக்க கூடாது. ஏன், நாங்க இந்த காட்டுல வாழ்றவங்க இல்லையா? ஆமா, நீயும் கூட காட்டுவாசிதான். ஆனா நீ யோசிக்கணும், ஏன்னா உருவத்துல நீ ரொம்ப சின்னவ. உங்களுக்கு உங்களுடைய உருவத்தை பார்த்து எவ்வளவு திமிரெல்லாம் இருக்க கூடாது. நீங்க கதையை கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஒரு சின்ன எறும்பு பெரிய யானையோட காதுக்குள்ள போனா அந்த ஆனை எவ்வளவு அவஸ்தைப்படும்னு. அப்படின்னு சொல்லி அந்த எறும்பு வேக வேகமா யானை மேல ஏறி யானையோட காது பக்கத்துல போய் யானையோட காதுக்குள்ள நோண்ட ஆரம்பிச்சுது. அதுக்குதான் சாமி உன்னை சின்னதா படைச்சிருக்கான். உன்னை பத்தி நான் காட்டு ராஜா கிட்ட கண்டிப்பா சொல்லுவேன். அப்படின்னு சொல்லி யானை ரொம்ப கோவமா சிங்கராஜா கிட்ட பிராது கொடுக்க போச்சு. அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சிங்கத்துக்கிட்ட சொல்லுச்சு. அப்போ காட்டோட ராஜாவான சிங்கம் எறும்பு கூட்டத்தோட ராணி கிளேராவோட சேர்ந்து எறும்பு கூட்டத்தைய குகை கிட்ட வர சொல்லுச்சு. உன்னோட கூட்டத்தோட இந்த காட்டை ஒரு வருஷம் விட்டாகணும். போ, இந்த காட்டை விட்டு நீங்க போய் ஆகணும். ஆனா நாங்க செஞ்ச தப்பு என்ன மகாராஜா? உங்க கூட்டத்தோட ஒரு எறும்பு யானைக்கு தொந்தரவு கொடுத்துருக்கு. மற்றவங்களா இருந்திருந்தா இதோட பெரிய தண்டனையை கொடுத்துருப்ப. ஆனா எறும்புகளுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எல்லாமே உன்னோட பொறுப்பு. ஒரு எறும்பு வேணும்னு ஏதாச்சும் தப்பு பண்ணா அதுக்கு மொத்தமா தண்டனையா கொடுக்கப்படும். கிளேரா தன்னுடைய கூட்டத்தோட காட்டை விட்டு போறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்போ திடீர்னு அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒரு கருப்பு புகை எழுந்துச்சு. அப்போ கொஞ்ச நேரத்திலேயே அந்த கருப்பு புகை ஒரு பெரிய எறும்போட உருவத்துக்கு மாறுச்சு. நான் எறும்புகளுக்கு மகாராணி, நான் ஒரு மந்திர மகாராணி. நீங்க உருவத்துல ரொம்ப பெருசா இருக்கீங்களே மகாராணி. ஆமா, நான் உருவத்துல பெருசுதான்.
ஆனா உங்க எல்லாரையுமே இதே அளவுக்கு உருவத்துக்கு என்னால மாத்த முடியும். ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. என்ன நிபந்தனை? நீங்க எறும்பு கூட்டத்தை அவமானப்படுத்தினவங்கள பழி வாங்கணும். உங்க உருவம் எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளுடைய ரத்தத்தை நீங்க குடிக்கணும். முடியாது, இந்த நிபந்தனையை எங்களால ஏற்க முடியாது. வெரோனிகா, எனக்கு ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தோணுது. நான் இவ்வளவு பெரிய எறும்பை இது வரைக்கும் பார்த்ததும் கிடையாது, இத பத்தி கேள்விப்பட்டது கிடையாது. நீ அவ சொல்றத கேட்காத வெரோனிகா. நீ விருப்பப்பட்டனா இந்த எறும்பு கூட்டத்துக்கே உன்னை நான் ராணியா ஆக்குவேன். சொல்லு, நான் சொல்றத செய்றியா? நான் செய்றேன். அப்போ அங்க ஒரு அதிசயம் நடந்துச்சு. வெரோனிகா மட்டும் இல்லாம அவளை சுத்தி இருக்கிற அத்தனை சின்ன சின்ன எறும்புகளும் எல்லாமே பெருசா வளர்ந்துருச்சு. ஆனா கிளாராவை தவிர. உனக்கு இது வேணும் கிளாரா, நீ தனியாவே இரு. வெரோனிகா வளர்ந்திருந்த எறும்பு கிட்ட போய் சொன்னா, வாங்க என் கூட, இந்த காட்டுல இருக்கிற விலங்குகள் நம்மள ரொம்பவே கொடுமைப்படுத்திருக்கு. அவங்க எல்லாரையுமே இன்னைக்கு ஒரு கை பார்க்கலாம். அப்படி சொல்லி வெரோனிகா அந்த மந்திர மகாராணியையும் கூட்டிக்கிட்டு அதோட கூட்டத்தோட காட்டுக்குள்ள போனா. கொஞ்ச நேரத்திலேயே அவ காட்டுக்குள்ள புகுந்து அட்டகாசம் செய்ய ஆரம்பிச்சிட்டா. அப்போ காட்டோட ராஜா சிங்கத்தோட உதவியாளரான அந்த சிங்கத்தோட குகை கிட்ட வந்து அதோட கண்ணால பார்த்தது எல்லாத்தையுமே சிங்கராஜா கிட்ட அப்படியே சொல்லிடுச்சு. பெருசாகிக்கிட்டு இருக்கிற எறும்போட கூட்டம் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? எனக்கு யோசனைய சொல்லு. எனக்கு தெரிஞ்சு இது அந்த பேயோட வேலை தான். நீங்கள் காட்டை விட்டு வெளியேற்றினீங்கல்ல, அவங்க தான் இந்த எறும்பு கூட்டை பெருசாக மாற்றி நம்மளை பழி வாங்குறதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லி ஆகணும். கொஞ்ச நேரத்துல வெரோனிகா அவளுடைய கூட்டத்தோட சேர்ந்து சிங்கராஜா முன்னாடி வந்து நின்னா. சாக தயாராயிரு ராஜா, என் அவமானத்துக்கு நான் பழி தீர்க்க வந்திருக்கேன். இங்கிருந்து போயிரு வெரோனிகா. உனக்கு என்ன தோணுது? நீ என்ன கொன்னு இந்த காட்டை ஆள போறியா? மறந்துடாத, உன்னை விட சக்திசாலி இப்பவோ இங்க இருக்கிறான்னு. என்னை விட பலசாலி இங்க வேற யார் இருக்காங்க? இந்த எறும்போட மகாராணி. நீ என்ன கொன்னா அவங்க உன்னை கொல்லுவாங்க. ஏன்னா இது எறும்போட மகாராணி இல்ல, அது பேய். அவளை நான் தான் இந்த காட்டை விட்டு வெளியேத்துன. அதோட பேச்ச கேட்காத, அது உன்னை முட்டாளாக்க பாக்குது. ஆனா அவரு சொல்றதுல ஒண்ணு உண்மை, நீ என்னை விட பலசாலி, அதனால உன்னை நான் இப்பவே அழிச்சாகணும். அப்படி சொல்லி கொஞ்ச நேரத்துல 2 பேரும் சண்டை போட்டு ஒருத்தங்க கொன்னுட்டாங்க. அவங்க 2 பேரும் இறந்ததும் எல்லா எறும்புகளும் சின்ன உருவத்துக்கு மாறினாங்க. பாத்தீங்களா மகாராஜா, புத்தியில எவ்வளோ சக்தி இருக்குன்னு. அதுக்கு தான் நான் உன்னை இந்த காட்டோட அமைச்சரா போட்டிருக்கேன். நீ சரியா சொன்ன. இவங்களை என் பலத்தால தாக்கியிருந்தேன்னா என்ன கொன்னிருப்பாங்க. அதெல்லாம் சரி மகாராஜா, இந்த எறும்பை நம்ம என்ன பண்ணணும்? மறந்துடாதீங்க, இவங்க ரொம்ப கெட்டவங்க. இவங்க அந்த பேயோட பேச்சை கேட்காம இருந்திருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்காது. அப்போ அந்த இடத்துக்கு கிளேரா வந்து நின்னா. அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மகாராஜா. அவங்க எந்த தவறும் பண்ணல, எல்லா தவறையும் பண்ணது வெரோனிகா தான். அவ இப்ப இறந்துட்டா. அவ செஞ்ச தவறுக்கு அவளுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. இவங்கள விட்டுடுங்க. இவங்க சொல்றது சரியா இருக்கு, இவங்கள விட்டுறலாம். கடவுள் பண்றது எல்லாமே நன்மைக்கு தான். பாருங்க, அந்த பேய் எவ்வளோ சுலபமா செத்து போயிடுச்சுன்னு. நீ சரியா சொன்ன. போங்க, நான் உங்க கூட்டத்தை மன்னிச்சிட்டேன். கிளேரா சந்தோஷமா அவ கூட்டத்தோட அங்க இருந்து போயிட்டா.